இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எங்கள் மிஷினோட குவாலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரா வாட்டரோட டிடிஎஸை உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 900 டிடிஎஸ் கிட்ட இருக்குது. ரெண்டாவது ப்ராடக்ட் வாட்டரோட டிடிஎஸையும் செக் பண்ணி காமிக்கிறேன். எஃபிஷியன்சி 95% வந்து இருக்கும். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு நண்பர் வந்து எப்படி உங்கள் மிஷினில் 22 லிட்டர் பெர் ஹவர் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பாருங்க, 45 ppm தான். இப்போ நான் லைவில் உங்களுக்கு டைமரை ஓட விட்டு செக் பண்ணுறேன். 740 ml கேனில் நான் வர்ற தண்ணியை அப்படியே பிடிக்கிறேன். இந்த 740 ml எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கடைசியில் கேல்குலேஷன் போட்டு, இந்த மிஷின் வந்து 1 மணி நேரத்துக்கு 25 லிட்டர் தாராளமாக தருது அப்படிங்கிறதுக்கான லைவ் டெமோ வீடியோ தான் இது. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே கேனிக்ஸ் அப்படிங்கிற எல்லா மிஷினையும் வந்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து வெளியில் கவர் மட்டும்தான். உள்ளே இருக்கிற பம்பு, மெம்பரைன், இந்த ரெண்டும் தான் வந்து ஒரு பெரிய ரோல் பிளேயே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த வீட்டில் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகம், இன்புட் ப்ரெஷரும் அதிகம். நார்மலாக 18 லிட்டர் தரக்கூடிய ஒரு மிஷினு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷர், பம்பும் நல்ல ப்ரெஷரு, மெம்பரைனும் 15 லேயர் மெம்பரைனு ப்ளஸ் அடிஷ்னல் இன்புட் ப்ரெஷரும் நல்லா இருக்குது, போதுமான அளவு வந்து இருக்குது. ஸோ இந்த 3 பேராமீட்டரும் நல்லா இருக்குங்கிறதுனால இந்த மிஷின், இன்றைக்கி போட்ட மிஷினு 1 மணி நேரத்துக்கு எங்களுக்கு 25 லிட்டர் தருது. ப்ராப்பராக செக் பண்ணி குவாலிட்டியான பொருள் போட்டால் கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கான லைவ் டெமோ தான் இந்த வீடியோ. இதுதான் வந்து எனக்கு ப்ரூஃப். 1 மணி நேரத்துக்கு 25 லிட்டர் வெறும் ஒரே ஒரு மெம்பரைன் தான். 25 லிட்டர் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எப்போதும் இதேமாரி கிடைக்குமா அப்படின்னா நாளாக இந்த தண்ணியோட குவான்டிட்டி கம்மியாக தான் செய்யும். இப்போ பாருங்கள், 750 மில்லி ஃபில் ஆகிறதுக்கு 1 minutes 45 செகண்டு. கடைசியில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 60 நிமிஷத்துக்கு 25 லிட்டர் தாராளமாக அந்த மிஷினில் இருந்து இந்த வீட்டுக்காரங்க எடுத்துக்கிடுவாங்க. சரி, என்ன பம்பு போட்டிருக்கேன், என்ன மெம்பரைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத விட உங்கள் ரீஜியனுக்கு என்ன பம்பு, என்ன மெம்பரைன் போட்டால் நல்லா இருக்குங்கிறது உங்களோட ஆர்ஓ டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஷினு வாங்குங்க.